Welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன டாபிக்னா யூனிட் 1ல் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லா வீடியோவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ பேசிக்காக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதுக்கு நம்ம பண்ணுறோம், எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை பற்றின விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு பேர் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஃபண்டமெண்டலி அபவுட் த கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் டாபிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுற மாதிரிதானத விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து அடங்கும். அண்ட் த சால்விங் ப்ராப்ளம்ஸ் பை யூஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதெல்லாம் மேஜராக பண்ணுவோம். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் கம்ப்யூட்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கம்ப்யூட்டேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் எனி டைப் ஆஃப் கேல்குலேஷன் தட் இன்க்ளூட்ஸ் போத் அர்த்தமெட்டிக் அண்ட் நான் அர்த்தமெட்டிக்கல் ஸ்டெப் அண்ட் இட் ஃபாலோஸ் அ வெல் டிஃபைன்ட் மோட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கேல்குலேஷன், கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கேல்குலேஷன். அதில் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா அர்த்தமெட்டிக்காகவும் இருக்கலாம் அல்லது நான் அர்த்தமெட்டிக்கலாகவும் இருக்கலாம். பட் இது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு மெத்தடாக இருக்கணும். அது வெல் டிஃபைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கான்செப்டில் இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் வந்து நம்ம இந்த யூனிட்லேயே நம்ம வந்து அல்காரிதம்னா என்னென்னு அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அல்காரிதம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கம்ப்யூட்டேஷன். ஸோ எப்படி சொல்கிறோன்னா ஸோ அந்த அல்காரிதம் வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the types of computational problems. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸை 4 டைப்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெசிஷன். ஸோ டெசிஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு நிறைய ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பர்டிகுலர் ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் வந்து சர்ச்சிங். ஸோ சர்ச்சிங் ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் நமக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறோம்ல, ஸோ அது ரிலேட்டடான ஒரு வகையான ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் தேர்ட் ஒன் கவுண்டிங். ஸோ கவுண்டிங் வந்து நம்ம மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு பால்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கோம், அது வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த விஷயங்கள் வரும். அண்ட் ஃபைனலாக ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ தீஸ் ஆர் ஆர் த டாபிக்ஸ் அண்டர் த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா டெசிஷன், சர்ச்சிங், கவுண்டிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தோம் அண்ட் அதோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், அதாவது கம்ப்யூட்டேஷன் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு டேக் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எதுக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் மேஜராக நாம் யூஸ் பண்ணுவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ எந்த ப்ராப்ளம் நீங்கள் எடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெவலப் ஆல் த பாசிபிள் சொல்யூஷன். பாசிபிள் சொல்யூஷன்னா ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துட்றாங்க, அந்த ப்ராப்ளமை எவ்வளோ நிறைய வெரைட்டிஸாக நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது எல்லோரும் ஒரே மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எதெல்லாம் பாசிபிளோ டெவலப் ஆல் த பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா present the solution in a way of computer and human can understand. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணும்போது போத் கம்ப்யூட்டரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டு ஹியூமனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி சால்விங் பண்ணணும், அதாவது கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங்.
ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, எந்தெந்த வேல வந்து நம்மளால் அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ இந்த யூனிட்லேயே நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கெல்லாம் தான் இதில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்கோரிதம், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளோ சார்ட், தேர்ட் ஒன் இஸ் சூடோ கோட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த யூனிட்லேயே, அதாவது யூனிட் 1லேயே இந்த டாப்பிக்கெலாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங்கில் எந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுவோம், சூடோ கோட் யூஸ் பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட்டு. எப்படி சொல்கிறேன்னா, அல்காரிதம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும், ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும், சூடோ கோட் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கும், பட் அதை வந்து ஃபால்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் எப்படி சொல்கிறதுனா, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங் கீழே வரும். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கம்ப்யூட்டேஷனாக என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டேஷன் எப்படி எந்த மாதிரியாக டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா என்னென்னு பார்த்தோம். கடைசியாக ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேபி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.